ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நடிகை காஜல் மாமி நடிகை ஆனாலும் ஆனாங்க. என்ன மாதிரியான கவர்ச்சிங்க. ஸோ தன்னுடைய உடலை சிக்குன்னு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு பேக் டு ஷேப் கொண்டு வந்துட்டு அந்த கவர்ச்சியை ரசிகர்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் தனி மனசு வேணும். என்ன சொல்கிறீங்க? 40 வயசு ஆயிடுச்சு காஜல் அகர்வால். ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. கிட்டத்தட்ட 34-35 வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்ட நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல வெயிட்டான பார்ட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நடிகை காஜல் அகர்வால் செம்மையான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. டப்புன்னு கல்யாணம் பண்ணாங்க, டப்புன்னு குழந்தை பெற்றாங்க. ஒரு 1-1.5 வருஷத்துலேயே வந்து பாடியை ஃபிட் ஆகிட்டு அந்த தொப்பையெல்லாம் வந்து நல்லா குறைச்சிக்கிட்டு ஃப்ளாட்டான இடுப்பை வந்து எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டாங்க பகவந்த் கேசரியில் நடிக்க. அதுலேயே வந்து சூப்பரான ஒரு தொப்புள், அதில் கொஞ்சம் ஃபேட் இருக்கிற மாதிரி இருக்கும், வயிறு கொஞ்சம் பொட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒரு தொப்புள். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக எல்லாமே வந்து எங்கே போனாலும் ஏதாவது கடை திறப்பு விழாக்கா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய மாங்கனிகளை காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஹீரோவில் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கடை திறப்பு விழாக்கு எந்த செரிமனி எந்த ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் தன்னுடைய கவர்ச்சியை பெரிதளவு காட்டிகிட்டு இருக்கிறாங்க காஜல் அகர்வால். ஏன்னா சினிமா நடிகையாக இருந்துட்டு அந்த புகழ் அந்த போதை இல்லாமல் இருக்க முடியாது சில பேரால். ஸோ ஒரு சில பேர் தான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே ஒதுங்கிடுவாங்க சினிமா விட்டு. ஆனால் ஆரம்ப காலத்திலே இருந்து கவர்ச்சி நடிகையாகவே மாறி அந்த ஃபேமஸ் அந்த ஃபேமஸ் கொடுக்கக்கூடிய போதையை வந்து சில பேரால் விட்டுட்டு போக முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ அதனால தான் வந்து காஜல் அகர்வால் தன்னுடைய கவர்ச்சியை வந்து வெளிக்காட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு. ஸோ தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க. அவர் கூட நடித்த, அதாவது காஜல் கூட நடித்த ஒரு நடிகருடைய கல்யாண ஃபங்க்ஷன், அதில் போயிருப்பாங்க. சும்மா வைடு ஓப்பன் தொப்புள், கரெக்டாக வந்து தொப்புளை மூடுற மாதிரி தான் வந்து சாரி இருக்கும். பட் மற்ற எல்லாத்தையும் வந்து இடுப்பு ஓப்பனாக தெரியும். அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி. பட் நம்ம ஆளுங்க கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. குனியும் போது அப்படி இப்படி படியேறும் போதெல்லாம் வந்து அந்த தொப்புளில் மூடி இருக்கக்கூடிய துணி விலகும் போது டக்குன்னு எடுத்துட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சூப்பரான, உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடைய அழகு, கவர்ச்சியான ஒரு இடைய அழகு. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன்ஸ் மட்டுமா, தன்னுடைய ப்ரைவேட் ஷூட், ஹஸ்பண்ட் கூட போகக்கூடிய ஷூட், எல்லாத்துலேயுமே வந்து கவர்ச்சி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டிக் மார்க்கோட நம்ம மாமி நடிகை பண்ணிகிட்ருக்கிறாங்க, வேலையை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னமோ வந்து முன்னாடி இருந்த காஜலோட இப்போ இருக்கக்கூடிய காஜல், ஆண்டி காஜல் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி நான் ஆண்டி வெறியனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நடிகை காஜல் மாமியோடைய கவர்ச்சியான ஃபோட்டோஸ், மாமி பார்த்துருப்பீங்கள்ல, இப்போ ரீசெண்டாக அவங்க பண்ணக்கூடிய ஃபோட்டோ ஷூட் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு கவர்ச்சியாக இருக்குது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த நடிகை இல்லைனா காஜலோடைய அக்கல் பிடிச்சிருக்கா, கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த நடிகையை பற்றி பேசலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களுடைய கவர்ச்சியை வேறு மாதிரி இருக்குங்க. எதாச்சியாக பார்த்தேன், நயன்தாரா சக்கரவர்த்தி, அந்த மாதிரி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவங்களுடைய வீடியோஸ்லாம் ஒன்றும் பெருசாக காட்டல, பட் ஆனால் காட்டுற மாதிரி காட்டி அப்படியே அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்கள பற்றின ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.